ரொம்ப தப்பு என்ன பண்றாரு. இப்படி அக்கிரமமா இருக்க? ராகேஷ் சர்மா இவ்வளவு பெரிய அயோக்கியனா? கேவலம் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு நம்ம பசங்களை கடத்தி வச்சு மிரட்டுறான். இது என்ன நியாயம்? சூர்யா சார் பசங்களை காப்பாத்தி கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. கண்டிப்பா காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாரு. நாம யாரும் சர்மாவுக்கு ஓட்டு போடவே கூடாது. கண்டிப்பா யாரும் எப்படி ஜெயிக்கிறான்னு பாப்போம். ஜெயிக்கவே கூடாது. ஜெயிக்கிறாருன்னு பாத்துறோம். ஆனா ஒண்ணு சார், இப்போதைக்கு இந்த விஷயம் வெளியே தெரியவே கூடாது. ஆமா சரி, கண்டிப்பா யாரும் சொல்லிடாதீங்க. யாருக்கு தெரிய வேண்டாம். பசங்களை எங்க வச்சிருக்கானு எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த பொண்ணுகிட்டே ஏதாவது க்ளூ கேட்டு மெசேஜ் பண்ண வேண்டியதுதான். எப்படியாவது அந்த பசங்களை கண்டுபிடிச்சு உங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சிடணும். என்னாச்சு? சூர்யா அங்கிள் லொகேஷன்ல தான் இருக்காராம். ஆனா எந்த வீடுன்னு கண்டுபிடிக்க முடியலையா? நாம இருக்கிற இடத்த பத்தி ஏதாவது க்ளூ கொடுக்க சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காரு. இங்க இருந்து என்ன க்ளூடி கொடுக்கறது? இப்ப என்ன பண்றதுனே புரியல. ஒரு ஐடியா. என்ன ஐடியா? நம்ம எல்லாரும் புக் எடுத்து வச்சு சத்தமா படிப்போம். நம்ம படிக்கிற சத்தம் கேட்டு நாம இருக்கிற இடத்த சூர்யா சார் கண்டுபிடிச்சு வந்துருவாரு. சத்தம் போட்டு படிச்சா நம்மள கடத்தி வச்சிருக்காங்களே ரவுடிங்க, அவங்களுக்கு டவுட் வந்துராதா? அவங்க வந்து கேட்டா எக்ஸாமுக்கு படிக்கிறோம்னு சொல்லுவோம். ஓகே. பசங்களா புக் எடுங்க, புக் எடுங்க. புக் எடுங்க, போங்க. எடுங்க. ஏய், என்னடா ஒரே சத்தமா இருக்கு? என்னன்னு போய் பாரு. சரிண்ணா, நாங்க போய் என்னன்னு பாக்குறோம். ஏய் ஏய், இப்ப எதுக்கு சத்தம் போடுறீங்க? சத்தம் வராம படிங்க. நாங்க ஒண்ணும் வேணும்னே சத்தம் போடல. இவங்களுக்குலாம் எக்ஸாம் இருக்கா, அதான் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சத்தம் வராம மனசுக்குள்ளேயே படிங்க. அப்படி படிச்சா மண்டையில ஏறாது. வாய் விட்டு படிச்சாதான் மனசுல ஏறும். எங்க மிஸ் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. அமைதியா இருக்குன்னு சொல்றல. ஏய் விட்றா, காப்பாத்துங்கன்னு கத்தலையில மறைச்சைக்கு தானே படிக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா. ஏய், நல்லா சத்தமா படிங்க. என்னடா சத்தம்? பசங்க பரிசைக்கு படிச்சுன்னு இருக்காங்கண்ணே. படிச்சுன்னு இருக்காங்களா? ஆமாண்ணே, பரிசைக்கு படிக்கிறேன்னு சத்தமா படிச்சுட்டு இருக்குண்ணே. சரி, ஓகே. என்ன பண்றது? நேரம் வேற ஆயிட்டே இருக்கு. ஓட்டிங் வேற ஆரம்பிச்சிருவாங்களே. சரி, இந்த தெருவில் தேடி பார்ப்போம். என்ன சத்தம்? And you will not feel gloomy. என்ன ஒரே சத்தமா இருக்கு? ஏய், யாருன்னு போய் பாரு. என்ன? ஹலோ, என்ன இவ்வளவு சத்தம்? நான் பக்கத்துல குடி இருக்கிறவன். இருக்கிறதா இல்ல காலி பண்ணிட்டு போறதா? இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க? இப்ப என்ன வேணும் உனக்கு? பக்கத்து வீட்டுல குடி இருக்கிறேன். இருந்துட்டு போ. அதையும் என்கிட்ட வந்து சொல்ற? ஒரே சத்தமா இருக்குது. என் வீட்டுல இருக்க முடியலையா? பசங்க பரிச்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா. உன்னால வீட்டுல இருக்க முடியலனா வீட்டை காலி பண்ணிட்டு போ. சும்மா இங்க வந்து இம்சை பண்ணிக்கிட்டு இருக்காத. என்னையா ரவுடித்தனம் பண்றீங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். சார் 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 சார், டென்ஷன் ஆகாதீங்க சார். 10 பசங்க ஒன்னா படிச்சிட்டு இருக்காங்க. நான் பசங்கள்ட்ட சொல்லி சத்தத்தை குறைக்க சொல்றேன். நீங்க போங்க சார். அந்த பயம் இருக்கட்டும், சத்தம் வரக்கூடாது. வராது சார், நீங்க போங்க சார்.
டேய் நீங்க ஏதாவது ஏடா கூடமா பேசி இந்த ஆளு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தானா நமக்கு தான்டா பிரச்சனை. அதுங்களை சத்தம் போடாம படிக்க சொல்றேன். Other adults talk to them. Let's sing some voice like a child herself. Not have to talk to them. ஏய், இது வரைக்கும் படிச்சது போதும். சத்தம் போடாம அமைதியா இருங்க. என்ன பாக்குறீங்க? வாயை யாரும் திறக்க கூடாது. ஐயா சாரி சாரிப்பா என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம அடிச்சிட்டேன்பா. ரியலி சாரி. இல்லப்பா என் மேலதான் ஐயா தப்பு. இல்ல இந்த வீட்ல ஒரே சத்தமா இருக்கு. என் வீட்ல என்னால இருக்க முடியல. என்ன ஏதுன்னு கேட்டா 2-3 பேர் உள்ள ரவுடி மாதிரி இருக்கானுங்க. என்னன்னு கேட்டா 10 பசங்க ஒன்னா படிக்கிறாங்கன்றாங்க. நீங்க வீட்டை காலி பண்ணிட்டு போங்கன்னு என்ன தெனாவட்ட பேசுறாங்கப்பா. நான் டென்ஷன் ஆயிட்டேன்பா. நான் போலீஸுக்கு போறேன்னு சொன்னேன். உடனே பயந்துட்டானுங்க. அந்த டென்ஷன்ல வந்துகிட்டு இருந்தப்பா. உன்னை தெரியாம அடிச்சிட்டேன்பா. மன்னிச்சிருப்பா. ஐயா ஐயா இந்த வீடுங்களா? ஆமாப்பா. சரி இந்த வீடுதான். ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களை காப்பாத்த வந்திருக்கேன். சீக்கிரமா கிளம்புங்க. வாங்க சீக்கிரம் வாங்க கிளம்புங்க. கம் ஆன் சீக்கிரம். பேக் எடுங்க. ஏய் எப்பற வெள்ள வந்த சொல்றா. ஏய் கம் ஆன் சீக்கிரம். எந்திரி சீக்கிரமா வாங்க. போங்க. எப்பற வந்த நீ? கேக்குறல. ஏய் டேய் டேய் ரமேஷ். ஏய் என்னடா ஆச்சு? டேய் எழுந்துடா. ஏய் எப்பறா வந்தா? போடா என்ன போய் பாரு போடா. ஏய் என்னடா ஆச்சு? ஏய். ஏய் அரடி ஏய் சீக்கிரம் வாங்க. ஏய், போங்க சீக்கிரம் போங்க. வாங்க. சரி வாங்க போலாம். சரிங்க சார். வாங்க போலாம். பசங்களா சீக்கிரம் சீக்கிரம் வண்டியில இருங்க. சீக்கிரம் கார்ல பாத்து ஏறுங்க. ஏறு. சீக்கிரம் ஏறுங்க சீக்கிரம் ஏறுங்க. சரிங்கக்கா.
தேங்க்யூ ஓகே சூர்யா சார். பாய். பாய் ஆ சார். சரிம்மா. ஓகே பாய். பாய் அங்கிள். பாய். Thank you, Okay. sir. பாய். சார் தேங்க்யூ ஓகே சார். பாத்துக்கோ. அம்மா அம்மா அம்மாடி பாய் அங்கிள். பாய். அம்மா. காவியா காவியா உனக்கு ஒன்னும் ஆகலல்ல? ஐயோ எனக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. எப்படி வந்த? என்னடி நடந்துச்சு? அம்மா நான் வரும்போது ஹலோ சொல்லுமா. என்னங்க பொண்ணு வந்துட்டாங்க. பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாளா? என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாளா? வீட்டுக்கு வந்துட்டாங்களா? அவன் நல்லா இருப்பான்ல? பொண்ணுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஆ. மொத்தமா பாத்துக்க. என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா. உடம்பு பாத்துக்க. ஆ? சூர்யா சார் தான் பத்திரமா குழந்தைங்களை வீட்டுல கொண்டு போய் சேர்த்துட்டார்ல. ஆ, இனிமே ஷர்மாவுக்கு ஒரு ஓட்டு கூட விழக்கூடாது. கண்டிப்பா. மொத்த ஓட்டுமே மாறிக்கு தான் போடணும். கண்டிப்பா. மாறிக்கு தான் போடணும். மாறிக்கு தான் போடணும். நம்ம ஓட்டு மாறிக்கு தான். ஆமா, நம்ம ஜெயிக்க கண்டிப்பா கூடாது. மாறிக்கு தான் போடணும். கண்டிப்பா என் ஓட்டு மாறி வருது. மாறிக்கு தான் போடணும். மாறிக்கு தான் போடணும். டைம் ஆயிடுச்சு. ஓட்டிங் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? Okay, sir. வாங்க சார். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். வித் யுவர் பெர்மிஷன் ஃபர்ஸ்ட் ஓட் நான் போட்டுக்கலாமா? ஓகே சார், போடுங்க. ஓகே சார் போடுங்க. இங்க சைன் பண்ணுங்க சார். ஆ ஓகே சார். ஓகேவா சார்? Okay, sir. மேடம் வாங்க, நீங்க வந்து ஓட்டு போடுங்க. இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல மேடம், வாங்க வாங்க மேடம். நீங்க தான் அடுத்ததா போடணும். வாங்க வாங்க மேடம், வாங்க வாங்க மேடம். ப்ளீஸ். Name மாறி தானே? ஹரி பேரை செக் பண்ணிக்கோங்க. ஆட்டு தாடி ஜெயிச்சிருவா, கவலைப்படாதீங்க. உங்க பேரை செக் பண்ணிக்கோங்க. Name, sir? வேந்தன். Okay, sir. நீங்க ஆ போங்க. செக் பண்ணிக்கோங்க. சார் என்னுடைய நேம் ராமலிங்கம். நீங்க போலாம், sir. போங்க சார். உங்க நேம் சொல்லுங்க சார். Yeah, Sudhakar. ஓகே. சிஸ்டம்ல செக் Cross check பண்ணி பண்ணிட்டோம், sir. நீங்க போலாம். சொல்லுங்க. மை நேம் சுமன் சார். வெயிட் பண்ணுங்க சார். சிஸ்டம்ல செக் பண்ணிக்கோங்க. உங்க நேம் Hello, சுமன் sir. இல்லையா? சுமன் name check உங்க name, sir? பண்ணிக்கோங்க. பிரசாந்த். போங்க. Name சொல்லுங்க, My name sir. பிரசாந்த். My name check பண்ணிக்கோங்க. Okay. சார் பிரகாஷ். ஓகே. நீங்க சிஸ்டம்ல செக் பண்ணிக்கோங்க. போங்க.
உங்க நேம் சார்? பிரகாஷா? எஸ் சார். ஆ, உங்க நேம் சொல்லுங்க சார். ஹலோ சார். போட்டுட்டேன். ம். ஓகே. இவனுங்க குத்துல ஓட்டு சீட்டு கிளியாம இருக்கணும். ஆ, சார் இதுதான் கடைசி ஓட்டு. இன்னைக்கு 50 ஓட்ஸ் Thank you, கவர் sir. ஆயிடுச்சு சார். சிஸ்டம்ல கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட் சார் என்னாச்சு? பசங்களை காப்பாத்திட்டீங்களா? ஆ, காப்பாத்தி கொண்டு போய் அவங்கவுங்க வீட்டுல பத்திரமா விட்டுட்டு வந்துட்டேன். இனிமே எதுக்கும் பயப்பட தேவையில்ல. தோக்குறது உறுதி. சூர்யா, உன்னால எல்லாம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தான் ஜெயிக்க போறேன். ஹலோ ஷாமா ஹியர். ஓட்டிங் முடிஞ்சு போச்சு. பதிவான ஓட்டுகளை எண்ணி முடிவுகளை அறிவிக்கலாம். கவுண்ட் பண்ணுங்க. ஓகே சார். நடந்து முடிந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ரிசல்ட் இப்பொழுது அறிவிக்கப்படும். மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 50. பதிவான ஓட்டுகளின் எண்ணிக்கை 50. 49 ஓட்டு நமக்கு தான். ஒரு ஓட்டை மட்டும் மாறி தனக்கு தானே போட்டுக்கிட்டு இருப்பா. அதனால வெற்றி நமக்கு தான் சிஸ்டர். திரு ராகேஷ் சர்மா அவர்கள் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை 2. திருமதி மாரி சூர்யா அவர்களுக்கு கிடைத்திருக்கும் வாக்குகளின் எண்ணிக்கை 48. மாரி, நடந்து முடிந்த இந்த தேர்தலில் 48 வாக்குகள் பெற்று திருமதி மாரி சூர்யா வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறேன். கையை கொடு. வாழ்த்துகள். கொஞ்சம் தள்ளுங்க. கலக்கிட்ட. சார், Thank you. வாங்க மேடம். வாழ்த்துக்கள் சார். கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். மேடம் கங்க்ராட்ஸ். Thank you. சார். Congrats, sir. சூர்யா சார் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மேடம். மேடம் ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி. என்ன மிஸ்டர் சர்மா, 10 பேரோட பிள்ளைகளை கிட்னாப் பண்ணி மிரட்டியும் அவங்க எல்லாம் எப்படி மாறிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு குழப்பமா இருக்கா? நீ கடத்தி கொண்டு போய் அடைச்சி வச்சிருந்த அந்த பிள்ளைகளெல்லாம் நான் தான் காப்பாத்தி வீட்டுல கொண்டு போய் பத்திரமா விட்டேன். சிஸ்டர், மாப்பிள்ள தான் எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சிருக்கிறான். என்ன சொல்றீங்க மிஸ்டர் சூர்யா? என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நடந்தது சூர்யா? அதை நான் சொல்றேன் சார். இந்த ராகேஷ் சர்மா தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காகவே மெம்பர்ஸ் 10 பேரோட குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் அடைச்சு வச்சு ஓட்டு போட சொல்லி மிரட்டியிருக்காரு சார். நாங்க எல்லாரும்
மாரிக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். சேம்பருக்கு வந்ததுக்கு அப்புறம் வேந்தன் அருணாச்சலம் உட்பட 10 பேரோட குழந்தைங்களையும் சர்மா கடத்தி வச்சுக்கிட்டு ஓட்டு போட சொல்லி மிரட்டுறதா சொன்னாங்க. அப்புறம் தான் எங்களுக்கும் புரிஞ்சுது சர்மா எவ்வளவு மோசமான ஆளுன்னு. இப்ப இந்த 10 பேருக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு யாருக்கு வேணாலும் ஏற்படலாம். அதனாலதான் நாங்க எல்லாரும் மொத்தமா அவருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவெடுத்து மாரி மேடம்க்கு ஓட்டு போட்டோம். இன்ஸ்பெக்டர் சார் இவர் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். சார் ஒரு நிமிஷம். என்ன மிஸ்டர் சூர்யா? சார் என் ஒய்ஃப் மாதிரி ஜெயிச்சு பிரசிடென்ட் பதவிக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் இவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கான். இப்ப என் ஒய்ஃப் மாறி பிரசிடென்ட் சேர்ல உட்காரத இவன் பார்க்கணும். அதுதான் இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையா இருக்கும். நீங்க சொல்றதும் ஒரு வகையில சரிதான். இன்ஸ்பெக்டர் சார் சூர்யா சொன்ன மாதிரி அவர் ஒய்ஃப் மாறி பதவி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. ஓகே சார். ம்